Hello friends, welcome back to Harshini channel. Good morning to all. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா காலையில் எப்போவுமே வாக்கிங் போயிடுவேங்க நான். ஒரு வாரமாக பிசுன்னு ஒரே தூறல், ரொம்ப 2-3 நாள் ரொம்ப ஹெவி மழையாக பெஞ்சுது. அப்புறம் தூறிட்டே இருந்தது. இந்த மாதிரி இருக்கிறதுனால ஏற்கனவே கிளைமேட் வேறு உடம்பு சரியில்லாதனால போகல. நான் கிளம்பினா உடனே அர்ச்சனையும் கூட வருவேணுமோ வாக்கிங்க்கு. அதனால் நான் என்ன செஞ்சேன், சரி கொஞ்சம் போட்டோன்ட்டு ஒரு 11 மணி போல் சரி வாக்கிங் போகலாம், கொஞ்சம் மழை கொஞ்சம் கம்மியாக இருக்குது, தூரல் கம்மியாக இருக்குன்ட்டு கிளம்பினா இவ்வளோ அர்ச்சனையும் வந்துட்டா. இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா வாக்கிங் போகும்போது 2 சைடும் ஃபுல்லாக ஸ்ட்ரீட் ஃபுல்லாக மரங்கள்ங்க. வெயில் காலத்தில் கூட எங்களுக்கு இந்த கோயம்புத்தூர் பொறுத்தவரையில் எல்லா ஸ்ட்ரீட்லேயும் இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. வெயில் காலத்தில் கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இதுவே தெரியாது, ஹீட்டே தெரியாதுங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும், ரொம்ப கூலிங்காக நல்லாயிருக்கும். அது குளிர்காலம் மழை காலம் தாங்க முடியாது, அவ்வளோ கூலிங்காக இருக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா 2 சைடும் பார்த்தீங்கன்னா விதவிதமான செடி கொடி இதெல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. டெய்லி இதெல்லாம் அப்படியே ரசிச்சுட்டே போவோம். இன்றைக்கி நீங்களே என்னோட வாக்கிங் வாங்க இதை பார்த்துக்கிட்டு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டாக், நிஜமானவே டாக் ஆக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் கிட்ட தூரம் பயந்தோம் போகிறதுக்கு. அது உட்காந்துருக்கேன்னு கடைசியில் பார்த்தா அது டாகே கிடையாதுங்க, அது டால். அது சரி அப்படின்னுட்டு சரி அப்படி அதையும் ஒரு ஃபோட்டோ எடுத்துப்போம் அப்படின்ட்டு அழகாக இருக்குது பார்க்கன்னு எடுத்துக்கிட்டோம். எப்போதுமே அழகை நம்ம மிஸ் பண்ணவே கூடாதுங்க. இயற்கையாகட்டும் இதாகட்டும் எதுவுமே சரி, எல்லாமே ஒரு அழகு தான் எல்லா விதத்துலையும் பார்க்கும்போதும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே டெய்லி காலையில் ஆச்சுன்னா இங்கே என்னோட வந்துடுவாங்க. இந்த ஆட்டுக்குட்டியெல்லாம் இங்கே இருக்கும், இதெல்லாம் நிறைய பார்ப்போம். வாத்து பாருங்க, வாத்து அந்த ஆட்டுக்குட்டியை கூப்பிடுவோம், வாத்துக்கிட்ட பேசுவோம். அடுத்து கோழி, இதெல்லாம் பார்த்தா தான் அவளுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும். வாக்கிங்னாலே இதெல்லாம் பார்க்கணும், அதுக்கோசமே ஒட்டிப்போம் என்னோட. இவ்வளோ வச்சுட்டு என்னால் கொஞ்சம் ஸ்பீடு வாக்கும் பண்ண முடியாது. டாக்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வெயிட்டை குறைக்கிறதுக்கு எப்படி பார்த்தாலும் 3000 ஃபீட் ஒரு நாளைக்கு நடக்க சொல்கிறாங்க. அந்த 3000 அடி நடக்கணும் அப்படின்வாங்க. நான் ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 2 ரவுண்டு 3 ரவுண்டு சுற்றி வருவேன், அதுவே போதுன்னுவா. இத்திகா ஒரு ரவுண்டே இது 3000 அடிக்கு மேலே வந்துடுமா அப்படின்னு சொல்லுவா அடிக்கடி. சரி அப்படின்னுட்டு பார்த்துட்டு இந்த ஆட்டுக்குட்டியை விட்டு இவன் நகரவே மாட்டேங்கிறா. இங்கே பாருங்கள், 2 வாத்துங்க, ரொம்ப அழகாக இருந்தது பார்க்கறதுக்கு. அது குவான்னு கத்திக்கிட்டு அங்கே இருக்கிற தண்ணியெல்லாம் குடிச்சிக்கிட்டு அந்த ஒன்னோட ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு சண்டை வேறு அந்த வாத்துக்குள்ளே. குவான்னு கூத்தி கத்திட்டு அர்ஷினி பார்த்துட்டு அந்த வாத்து பார்த்துட்டு அவளும் குவான்னுவோம். அதை வாத்துன்னு சொல்ல வர சவுண்டை சொல்லுவோம். அது மாதிரி இங்கே பாருங்கள், இந்த ஆடை பார்த்துட்டு தினம் இந்த ஆடை ஒரு தடவை தொட்டு ஹாய் சொல்லிட்டு ஹாய் ஹலோ அப்படி சொல்லிட்டு ஒரு தடவை அப்படியே தடவிட்டு தான் வருவோம். இந்த ஆட்டுக்குட்டிகிட்ட பாருங்கள், என்ன இன்னைக்கு தடவு அப்படின்னா பாருங்கள், அவளும் அதை தடவணும், நானும் தடவுறாங்க பாருங்கள், நானும் தடவி தான் ஆகணும் அப்படின்னு ஒரு இடம். எங்களுக்கு அது இது பார்த்தோன்னா ஒரு குட்டி ஆடு இருக்கும். இன்றைக்கி என்னமோ இது கொஞ்சம் பெரிய ஆடாக இருக்குது, கொம்பு வேறு இருக்கா, குத்திட்டுனா என்ன பண்ணுறதுன்னு பயமாக வேறு இருந்தது. பாருங்கள், அது எப்படி தடவி ஹாய் சொல்லி அதுக்கு ஃப்ளைங் கிஸ் கொடுத்து எல்லாம் செய்வாள். மற்ற இது கோழிக்கிட்ட இந்த ரவுண்டு வந்தோடனே இந்த கோழிக்கிட்ட வந்துட்டாங்க. இந்த கோழியை பார்த்தா தான் அவங்களுக்கு ரொம்ப திருப்தி. இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நாங்கள் இந்த வீட்டுக்கு வரும்போது ரொம்ப குட்டியாக இருந்ததுங்க. ஒரு 2 மந்த் வரும்போது தான் இந்த பக்கம் வாக்கிங் வந்தோம். ரொம்ப குட்டியாக இருந்தால் அதுக்குள்ளே பார்த்தோன்னா கடகடன்னு பெருசாகிடுச்சு கோழி. எல்லா கோழியும் கிட்டத்தட்ட ஒரு 15-20 கோழி இருக்குங்க. இந்த கோழி வளர்க்குறவங்க வீடு வேறு எங்கேயோ இருக்குது, இது இவ்வளோ தூரம் வந்துடுது. ஆனால் அதுங்களுக்கு பாருங்கள், அந்த நாலேஜாக கரெக்டாக அந்த வீட்டுக்கு தேடி சாயங்காலம் போயிடும் போல இருக்குது. அது ஒரு கூடு மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க, அதில் போட்டு மூடிடுறாங்க ஈவினிங் டைமில். இருக்குது தானியங்கள்லாம் தான் கொடுக்குறாங்க, வேறு எதுவும் கிடையாது. இப்படி வெளியில் ஏதோ குத்தி சாப்பிடுது பூச்சி புழுன்னு. பட் ஆனால் அந்த தானியங்கள் நிறைய போடுறாங்க, அதுக்கு பார்த்துருக்கேன் நான். கோழி வளர்ப்புலாம் பெரிய கலைங்க இதெல்லாம். இதுக்குன்னு மெனக்கிடணும், நிறைய வேலை இருக்கும். ஆனாலும் மனசுக்கு நல்லாயிருக்கும். அனிமல்ஸுக்கெலாம் நம்ம வாசலில் வர அந்த காக்காக்கு சாதம் வச்சு அதுக்கு தண்ணி வைக்கும்போதே மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருக்குது நமக்கு. அப்போ இதுக்கெல்லாம் நம்ம சொல்லவா வேணும், இவ்வளோ அனிமல்ஸ்க்கு வைக்கும்போது அவங்களுக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் வைக்கிறவங்களுக்கு. பார்த்தீங்க அப்படின்னா வாழை மரம் நிறைய கொள்ளத்தண்ணி இருக்குது இந்த வீட்டு வாசலில். இது இப்படி வேடிக்கை பார்த்துட்டு போனால் அது மேலே ஒரு அணில் இறங்கின்னு இருந்தது. அந்த பழத்தை பறிக்க வந்தது போல இருக்கு. எங்களை பார்த்தோன்னே பயந்து போச்சு அது, பாவம். இந்த பக்கம் ஓடி ஒளிஞ்சிட்டு இருந்தது. இப்படி பார்த்தேங்க. இப்படியே ரெகுலராக டெய்லி இப்படி ஒரு வாக்கிங் ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டு ஃபுல்லாக வந்துடுவேன். இந்த சைடு இந்த இது போயிட்டு அப்படியே வி மாதிரி இருக்கும், அப்படியே ஒரு ரவுண்டு வந்துடுவோம். ஒரு ரவுண்டு வந்ததுன்னா 3000 ஃபீட்டுக்கு மேலேயே இருக்கும் அப்படின்றாங்க எல்லாரும். நான் ஒரு ரவுண்டு என்னால் அதுக்கு மேலே போக முடியல, அது போயிட்டு வந்துடுறது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சப்போர்ட்டாங்க. எல்லாமே ஆப்பிள் ஒன்று தான் இங்கே பார்க்கல நாங்கள்.
மற்றபடி சப்போட்டா, அப்புறம் இன்னொன்று க்ரீன் கலரில் அது ஃபோட்டோ எடுக்க முடியல என்னால். அது என்ன மரம்னே தெரியல. ரொம்ப அழகாக இருக்கும் அந்த காயும் அந்த செடியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த இது வர பேர்ட்ஸ் வர அந்த பக்கமும் இந்த பக்கமும் போயிட்டு இருக்கோம். இப்படி இருந்தது. இது டெய்லி ரொட்டீனுக்கு நடுவில் இது வேறு. காலையில் ஏந்து இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஹர்ஷனுக்கு லஞ்சு கட்டி கொடுத்து, ஒரே இந்த மழை தூரலுங்கிறமா தான் இருந்தது. இருந்தாலும் லஞ்சு கட்டி கொடுத்து அவனை வந்து ரெடி பண்ணி எல்லாம் அமுச்சாச்சு. அவனும் கிளம்பி போயாச்சு ஸ்கூலுக்கு. எப்பவும் போல் சமையல், சாப்பாடு, டிஃபனு எல்லாம் முடிச்சுட்டு சரி யூடியூப் நம்ம பண்ணிக்க என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது வேறு ஒன்று செய்வோன்னு ஒரு ஐடியாவில் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதுக்குள்ளே கிருத்திகா டெய்லி வாக்கிங் வீடியோ போட்டுடலாம் வாங்கம்மா அப்படின்ட்டு, சரி வா அப்படின்ட்டு நானும் ஒன்று வாக்கிங் போலையே அப்படின்ட்டு தான் இப்படி வந்து உங்களுக்கும் ஒரு வாக்கிங், நீங்களும் வாக்கிங் போன மாதிரி இருக்கும்ல எங்கள் வீட, அப்படியே எங்கள் கூடயே இன்னும் எங்கள் ஏரியாவையும் அப்படியே சுற்றி காட்டின மாதிரி இருக்கும் உங்களுக்கு அப்படின்னு தான் இது போட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா நான் வீட்டுக்குள்ளே வந்துட்டோம். நாங்கள் வந்தோடனே இந்த பப்பாளி பார்த்தீங்க அப்படின்னா குட்டியாக தாங்க இருக்குது எங்கள் வீட்டில். ஆனால் அதுக்குள்ளேயும் பார்த்தா சின்ன சின்னதாக காய் மாதிரி வந்துருக்குதுல. இவ்வளோ குட்டியில் பப்பாளி வந்து காய் விடுமான்னு எனக்கு தெரியல. காய் விட்டால் அந்த ஸ்டெம்பு தாங்குமா இருக்குது அப்படின்றதும் தெரியல. இந்த வெண்டைக்காய் போட்ட விதெல்லாம் பாருங்கள் கொஞ்சம் நல்லா ஹைட்டுக்கு வந்துருக்கு. வெண்டைக்காயெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாமே வந்திருக்கு. வெண்டைக்காய் வந்திருக்கு. அடுத்து வந்து அந்த பக்கம் வந்து இந்த ஜினியா விதைன்னு சொல்கிறாங்க, பூன்றாங்க. சூரியகாந்தி பூவும் சன்ஃப்ளவர் பூவோ திரும்ப ஜினியான்றாங்க. அதுவும் போட்டிருக்கோம். அது ஆனால் இப்போ தான் குட்டியாக பேபி செட்டி பார்க்குது. இது வெண்டைக்காய் விதை பரவாயில்ல, வெண்டைக்காய் போட்டாலே வந்துடும். இது மாமரம் நல்லா இந்த வருஷமே காய் விடும், பிஞ்சு விடும் பார்த்தா வரல. அடுத்த வருஷமாவது இது காய்க்கணும். நிறைய தண்ணி உரம்லாம் வச்சுட்டு தான் இருக்கோம். ஆனால் வெளியில் போகிறவங்க வரவங்க வெளியில் ரோட்டில் இருக்கிறதுனால அந்த இலையெல்லாம் பறிச்சுட்டு போயிடுறாங்க மங்குத்து. அதனால் வந்து அது வந்து டக்குன்னு வரமாட்டேங்குது. வீட்டுக்குள்ளே இருக்கிற மரமாக இருந்தால் யாரும் பிக்க மாட்டாங்க. வீட்டுக்குள்ளே தான் எங்களுக்கு இடமில்லைன்னு வெளியில் வச்சுருக்கோம் நாங்கள். அதனால் இப்படி இருக்குது. இது கொத்தமல்லி பார்த்தீங்கன்னா அழகாக குட்டி குட்டியாக பூங்க ஒயிட் கலரில் சூப்பராக இருக்குது. பார்க்கவே அழகாக இருந்தது. அந்த இங்கே பாருங்கள் இந்த பக்கமும் வச்சுருக்கோம். இது ஜாதி மல்லி நல்லா அந்த பக்கம் வெயில் கம்மியாக இருக்குன்னு இந்த பக்கம் தூக்கி வச்சேன் நான். கொஞ்சம் வந்து நல்லா வந்து வளர்ந்து வருது இப்போ தான். இது இலையே இல்லாத பூ மட்டும் வச்சுருக்குங்க. குண்டு மல்லிங்க. இது குண்டு மல்லி செடி ரொம்ப நாள் 6-7 மாதம் வராமையே இருந்தது. என்னடா எதுவும் வரவே பார்த்தா இலையே இல்லை, ஆனால் மொட்டு வச்சுருக்கு. எனக்கு ரொம்ப அதிசயமாக இருந்தது. இப்போ இந்த டைம் வந்து சீசன் போல் இருக்குதுக்கு, அதனால அது வந்து மொட்டு வச்சிருக்கு. இலையெல்லாம் எப்போ வரும்னு தெரியல இதுக்கு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ரோஸ். அடுத்தது ரோஸும் நிறைய கிளை விட்டு வந்திருக்கு. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கும் வந்து ரோஸ் வந்து பூ நிறைய பறிக்க ஆரம்பிச்சிட்டோம். பூ அடிக்கடி 2, 3, 4ன்னு அப்படி வாரத்துக்கு அப்படி 2 பூ 3 பூ பூக்கும். அதுவும் இருக்கும். இந்த பக்கம் செடியிலையும் இங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த இதுலேயும் குரோ பேக் இப்போ திரும்ப ஒரு 3 குரோ பேக் வடித்து கிருத்திகா வீட்டு சைடு இருந்தது, காலியாகவே இருந்தது. இங்கே எடுத்து வச்சுருவோன்ட்டு இங்கே எடுத்து வச்சு அதில் வந்து மண்ணெல்லாம் போட்டு உரம் போட்டு திருப்பி வந்து வெண்டைக்காவை போட்டு வச்சுருக்கேன். இதுலேயும் வேறு விதை ஏதாவது போய் தான் வாங்கிட்டு வரணும். வாழை வைக்கலான்னு ஒரு ஐடியா இருக்குது. இடம் இல்லாது தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. வெளி சைடு தான் வச்சு அந்த வேலி மாதிரி போடணும் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம். பார்ப்போம் அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா என்னன்னு தெரியல. பார்ப்போம். பார்த்தா ஒன்று தான் நம்ம இதெல்லாம் ஸ்டெப் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக செய்யணும். இப்படி இருக்குது பாருங்க. அந்த பேபி இப்போ தான் சின்னதாக அந்த ஜினியாவில் வருது மெதுவாக. இந்த பக்கம் ஒரு முளை வந்துருக்கு பாருங்கள். இது மாதிரி ஒன்று வருது. இப்போதான் அழுமல்லிப்பூ நிறைய பூ பூக்கும். டெய்லி சுவாமிக்கு பூஜைக்கு நிறைய கிடைக்கும் எங்களுக்கு பூ. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன்.